இறந்து போனவர்களின் உடலில் இருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய சிறுநீரகம் 8 முதல் 12 ஆண்டுகள் வேலை செய்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது. உயிரோடு இருப்பவர்களிடமிருந்து எடுக்கக்கூடிய சிறுநீரகம் 12 முதல் 20 ஆண்டுகள் வரை இது இருக்குன்றதுனால உயிரோடு இருக்கவங்ககிட்ட வாங்குற கிட்னியை செல்வ செழிப்புள்ளவர்கள் விரும்புகிறார்கள். ஸோ அந்த சட்டம் அப்போ என்ன சொல்லுச்சுன்னா, நீ ரிலேட்டிவாக இருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும், உனக்கும் தானம் பண்ணுறவங்களுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத நீங்கள் நிரூபிக்கணும். அப்புறம் இந்த உறுப்புகளை திருடுற வேலையெல்லாம் நடக்கக்கூடாதுங்க. இதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டு நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்சஸ்லாம் வச்சுட்டாங்க. இது என்ன ஆயிடுதுன்னா, எத்தனை பேர் தங்களோட உறவினர்களுக்கோ ரத்த சொந்தங்களுக்கோ கிட்னியை தர்றதுக்கு முன் வருவாங்க. ஸோ இதனால் இது போல கிட்னி கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்றதுனால சென்னை உயர்நீதிமன்றம் 2 வழக்குகளில் முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்குகிறது. ஒன்று காஜா மொயினுதீன் வெர்சஸ் தி ஆதரைசிங் கமிட்டி என்று ஒன்று, இன்னொன்று ராஜ்குமார் வெர்சஸ் தி ஆதரைசேஷன் கமிட்டி என்று 2023லும் 2024லும் 2 வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்து இந்த கிட்னி தானத்தை எளிமைப்படுத்துகிறது. அதாவது என்னன்னா, ரத்த சொந்தமோ அல்லது வேறு சொந்தமோ இல்லாத ஒரு நபரிடமிருந்து வாங்குவதற்கு வழிவகை செய்து கொடுக்கிறது இந்த 2 தீர்ப்புகளும். இது வந்த பிறகு இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புகளை பயன்படுத்தி பெரிய அளவில் இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையில் கொள்ளை லாபம் ஒரு மருத்துவமனை பார்த்திருக்கிறது. அந்த மருத்துவமனை திமுக எம்எல்ஏவும் திமுக பிரமுகரும் நடத்தக்கூடிய தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் இது பெரிய அளவில் இது நடந்திருக்கிறது.